எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லா சத்தத்தை வைத்து பாடுவோமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். இவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே எல்லாம் சொல்லுவோமா? ஆவியே அசைவாடுங்கப்பா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கேரி சாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஓ நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன்.
நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடு. எல்லாம் சொல்லுவான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். 2வது நாளுல ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி சொல்லமா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. இன்னும் பலமை கர்த்தர் செய்த நன்மையாவும், கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத ஆராய்ந்து முடியாத தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார எட்டாத உயரத்திலே உட்கார ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் நம்மை மறவாத நேசர்.
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ சத்தங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதோடு. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எல்லா நன்மைகள் என்னை என்றும் நல்மேற்று நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ இயேசுவே ரமண சங்கரமா. ஓ முழு மனதாய் எல்லா நன்மைகள் எல்லா நன்மைகள் சொல்லலாமா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி மாற்றி தயவாய் கரம் பிடித்து எத்தனை வேளைகள் அவர் செய்திருக்கிறார். தாழ்வில் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னாத உயரத்திலே முழு மனதாய் எல்லா சத்தங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான். துதிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறேன். எல்லா நன்மைகள் எல்லா நன்மைகள் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையில சுகம், உம் வார்த்தையில மதுரம், உம் வார்த்தையில அவருடைய வார்த்தையில் எல்லாம் உண்டு. வார்த்தையில சுகம், மாறாவின் தண்ணீரெல்லாம், ஓ மாறாவின் தண்ணீரெல்லாம், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா. உன் வார்த்தையில சுகம், உன் வார்த்தையில சுகம், இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக. உங்க வாழ்க்கையில எவ்வளவு இருள் இருந்தாலும் இருளான வாழ்க்கை எல்லாம் கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை, உன் வார்த்தையில, உன் வார்த்தையில சுகம். இயேசுவே சொல்லவே எரியோகுவின் தடையெல்லாம், எரியோகுவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே, ஓ எரிகோவின் தடைகள் எல்லாம்
வார்த்தை சொன்னால் போதும். உன் வார்த்தையில சுகம், வார்த்தையில எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையில சுகம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும், வார்த்தையில சுகம், உன் வார்த்தையில சுகம். இயேசுவே உன் வார்த்தையில சுகம், வார்த்தையில எல்லாம் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இங்க வந்து ஆராதிக்கிற அன்பு விசுவாச குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில இந்த ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறபடினால அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் எதை குறித்து கலங்க தேவையில்லை. ஆமென். யோபு சொல்கிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. யோபு அந்த வார்த்தை சொல்லும்போது அனுகூலமான எந்த காரியமும் கிடையாது. ஆனால் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஏன்னா என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சத்தமா சொல்ல, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். சொல்லுங்க, நான் எழும்புவேன் அவர் பலத்தால், நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஒரு விஷயம் கூட, என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பல. யோபு இந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன நம்பிக்கையில சொல்றாரு பாருங்க. எதுவுமே கிடையாது, ஆனால் எனக்கு குறித்தவைகள் நிறைவேறும். யோபுவே, எதை வச்சு நீ இந்த வார்த்தை சொல்ற? ஏதாவது சிச்சுவேஷன் உனக்கு அனுகூலமா இருந்துச்சுன்னா நீ இருக்கிற சூழ்நிலையில இருந்து எழும்பிடலான்னு சொல்லலாம். ஆனா எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யோபுக்கு இப்பொழுது ஜீரோன்னு சொல்றதை விட மைனஸ். ஜீரோவா இருந்தா கூட ஒரு நம்பிக்கை இருக்கு, இது மைனஸ்குள்ள போயிடுச்சு. இனி நான் எழும்பி நிற்பது என்பது சாத்தியமில்லாத காரியம். அப்படி இருக்கும்போது யோபு சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறது. எதை வச்சு யோபுவை சொல்றேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சொல்றது, என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு நம்பிக்கை என்பது என்னில் இருக்கக்கூடாது, என்னை அழைத்தவரிடத்தில் இருக்கணும். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போது அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறது ஓகே, ஆனா உன் லைஃப்ல நடக்கும்னு எதை வச்சு சொல்ற? உன் லைஃப்ல எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்புவார் என்று எதை வைத்து சொல்லுகிறாய்? அப்பதான் யோபு சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை நான் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதன் அர்த்தம் என்ன? அவர் எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அப்படி அவர் சொன்ன வார்த்தைகளும் உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட மாறாதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், சரி அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வார்த்தை உயிரோடு இருக்குது, ஆனா உன் லைஃப்ல நடக்கும்னு எதை வச்சு சொல்ற? அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதாவது அனுகூலமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கணுமே. அப்படி எந்த சிச்சுவேஷனும் இல்லையே யோபுவே உன் லைஃப்ல அப்படின்னு கேட்கும்போது அடுத்து யோபு சொல்றார், ஆமென், அவர் என் ஆவியை பராமரித்து பாதுகாத்து வருகிறார். அதன் அர்த்தம் என்ன? அவர் உயிரோடு இருக்கிறார், வார்த்தை உயிரோடு இருக்குது, நானும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். எனக்கு இப்படி இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் உயிரோடு இருந்தாலே போதும். எனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் எனக்கு செய்வார்னு நம்புறவங்க. மேவி போசேத்துக்கு யோனத்தானின் நிமித்தம் தயவு உண்டாக தாவீது கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வி தெரியுமா? யாராவது உயிரோட இருக்கிறானா? அவன் எப்படி இருக்கிறான், என்ன சிச்சுவேஷன்ல இருக்க, இதெல்லாம் தாவீது பார்க்கல. எப்பா, யோனத்தானின் நிமித்தம் தயவு காட்டுறதற்கு அந்த குடும்பத்துல யாராவது ஒரு தாவீதே சிச்சுவேஷன் பார்க்காம உயிரோடு இருக்கிறான் தெரிஞ்சதும் அவ்வளவு தயவு காட்டுவானால்
என் மீட்பர் தாவீதை விட மேலானவர். அவரை தாவீதை உண்டாக்கினவர். அவர் இருக்க எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் மேல. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எந்த சிச்சுவேஷன்ல என்னை தூக்குகிறவர் அவரே. ஆமென். நான் கழுகை போல எழும்ப செய்து சேர்ந்து சொல்லுவோம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். பாடுங்கள். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். சொல்லுங்க. என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ள. சத்துரு இடிக்க, சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். பாடுங்கள். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை. நல்ல கைகளை தட்டி எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும். தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. சொல்ல. என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே. நம்பிக்கையோடு என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். சந்தோஷத்தோடு என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். மறுபடியும் என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். எல்லா காரியத்திலிருந்து கர்த்தரை எழும்ப பண்ணுவார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சத்துருவை எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என்னை எழும்ப பண்ணுகிறவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு விசை கூட. என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்பிக்கையோட பாட முடியும்? என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க, சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி என்னை எழும்ப பண்ணும். நம்பிக்கையோட, நம்பிக்கையோட நான் எழும்புவேன் சொல்லுங்க. எல்லா சோர்விலிருந்து, எல்லா கலக்கத்திலிருந்து, எல்லா இழப்பிலிருந்து கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவாராக. நீ திரும்ப எழும்பு, எழும்பு சீயோனே. உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். இதோ எழும்ப பண்ணுகிற தேவ கிருபை, திரும்ப உயிர்ப்பிக்கிற கிருபை என்னை எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். எந்த சத்துருவும் உன்னை மடங்கடிக்க கூடாதபடி இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவாராக. சோர்ந்திருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக.
தளர்ந்து இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. எலியாவை பலப்படுத்தின அதே பலன் இப்பொழுது இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை பலனடைய பண்ணுவதாக. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எழுந்திரு, எழுந்து பலப்படு. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறவர்கள் முழு பலத்தோடு கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே சிலவைகளை எனக்கு அனுமதித்தார். சிலவைகளை இடிக்கப்பட்டது நல்லது. இதோ கர்த்தருக்கென்று சிலது கட்டப்பட போகிறது. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் இடிந்து கிடப்பதை பார்க்கிறவர் அல்ல, நான் எழும்பி என்னை கட்டுகிற தேவன் அவர். அவன் ஒரு வார்த்தை கடந்த வருஷத்துல நினைக்கிறேன், ஒரு காலை நேரத்தில் ஆவியானவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை. எரேமியா 31வது அதிகாரம் செய்தி அல்ல, இந்த வார்த்தை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறபடினால அதனுடைய 38வது வசனம் சொல்லப்படுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இந்த நகரம் அனானியேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். ஆமென். இந்த நகரம் கர்த்தருக்கென்று கட்டப்படும். கட்டப்படும் என்று சொல்லும் போது அது எந்த நிலையில இருக்குது? இடிக்கப்பட்ட நிலையில. ஆமென். இடிக்கப்பட்ட ஒன்றை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும், இது கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்ப அடுத்து ஒரு கொஸ்டின் நமக்கு எழும்போம், எதுக்கு கர்த்தர் இடிக்க விட்டு கொடுத்தார்? ஏன் கர்த்தர் என் லைஃப்ல சில காரியத்துல இடிக்கிறதுக்கு விட்டு கொடுத்தார்? யோபின் வாழ்க்கையில ஆண்டவர் தான் பெர்மிஷன் கொடுக்கிறார். இடிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. ஆமென். ஒரே நாள்ல அத்தனை காரியத்தை இடிச்சிட்டான். அத்தனையும் உருவாகிறதுக்கு யோபு எத்தனை வருஷம்? இந்த பீச்ல எல்லாம் முன்னாடி சின்ன வயசுல விளையாடும் போது இந்த வீடு கட்டுவோம் மண்ணுல. அந்த மண்ணுல வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் டைம் எடுக்கும். கஷ்டப்பட்டு அழகா வீடு கட்டி முடிச்ச உடனே கிருபை பெற்ற ஒரு ஆசாமி காலை இப்படி லைட்டா வைப்பாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு மணி நேரம் எடுத்து கட்டின வீடு ஒரு செகண்ட்ல. இதே போலதான் யோபு லைஃப்ல ஒரே நாள்ல எல்லாம் இழந்துட்டாரு. எப்படிதான் அந்த மனுஷன் தாங்கினாருன்னு தெரியல. ஒவ்வொருத்தனா நியூஸ் சொல்றேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தா கூட ஓகே, ஒரே நாள்ல அத்தனை இழப்பு. ஆமென். இது கர்த்தர் விட்டு கொடுத்து சிலதை இடிக்க விட்டு கொடுக்கிறார். நமக்கு இன்னைக்கு நிறைய புரியாது. ஏன் ஆண்டவர் என்னை விட்டு கொடுத்தீங்க? இந்த வார்த்தை வேதத்தில் தெளிவாய் காண்பித்து தருகிறது. சிலவைகளை கர்த்தர் இடிக்க விட்டு கொடுக்க ரீசன். அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருக்கென்று கட்டப்படும். கர்த்தருக்கென்று. அப்ப இடிச்சது யாருக்குன்னு கட்டப்பட்டது இல்ல. என் லைஃப்ல கர்த்தர் சிலதை இடிக்கிறார் என்றால் அது கர்த்தருடையது அல்ல. ஆனா இடிக்கிறவர் இடிச்சதோட விட மாட்டார், திரும்ப கட்டுவார். புரியும்படி சொல்றேன். நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த வேலையில கிடைச்ச காசுல கஷ்டப்பட்டு ஒரு லேண்ட் வாங்குறேன். அந்த லேண்ட் வாங்குறது எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அல்லது எனக்குன்னு ஒன்று கட்டணும். அந்த லேண்ட் வாங்குறதுக்கு நான் பட்ட பிரயாசம் என்பது கொஞ்சம் கிடையாது, ரொம்ப. அந்த லேண்டுக்காக நான் கொடுத்த கிரயம் கொஞ்சம் கிடையாது, நிறைய, என் திராணிக்கு மிஞ்சி. எதுக்காக வாங்கினேன்னா சும்மா போறது கிடையாது, எனக்குன்னு அங்கே ஒன்று விருப்பமா ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டில் போய் கல்லை போடலான்னு பார்த்தா அங்கே ஒரு பழைய ஒரு வீடு இருக்கு ஏற்கனவே. அந்த வீடு நான் கட்டினது கிடையாது. இந்த லேண்ட் வாங்கும்போது அங்கே இருக்குது அந்த பில்டிங். இப்போ எனக்கு விருப்பமான ஒரு வீட்டை கட்டணும். நான் என்ன செய்வேன்? நான் இடிப்பேன். இடிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த வீடு நல்லா தானே இருக்கு, எதுக்கு இவர் இடிக்கிறாரு? நல்லா தானே இருக்கு, எதுக்கு இடிக்கிறாரு? இதே மெயின்டைன் பண்ணலாமே. யார் என்னும் சொல்லட்டும், நான் அதை பொறுத்தே பண்ண மாட்டேன், நான் இடிச்சுட்டே இருப்பேன். இடிக்கும் போது பலருக்கு தெரியாது. அவன் ஈவன் சொல்றேன், கட்டி முடிக்கிறது வரை பலருக்கு தெரியாது. ஏன் சிலதை இடிச்சார்னா அவர் உங்களை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்.
இந்த லேண்டில் அவர் கிரயம் கொடுத்தது ஜாஸ்தி. இந்த லேண்டுக்கு அவர் கிரயம் கொடுத்து வாங்கி அவர் சிலதை கட்ட விரும்புகிறார். ஏன் உங்க லைஃபை ஏன் கர்த்தர் இப்படி இடிக்கிறார்னு உலகம் கேட்கும்போது சொல்லுங்க, அவர் விருப்பமானதை கட்ட விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஒன்னு இடிக்கிற நான் அந்த லேண்ட்ல சிலது இடிக்கிறேன்னா அடுத்து எனக்கு ஒரு பிளான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இன்னைக்கு பார்க்கிற கண்களுக்கு ஒண்ணுதான் தெரியுது, இருந்தது இடிக்கப்படுது. ஆனா சீக்கிரத்துல தெரியும் புதுசா ஒண்ணு கட்டப்பட்டு எழும்பப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? நிறைய பேரை பாருங்க, அந்த வேலை தொடங்க போகுது தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டை சுத்தி ஒரு பச்சை கலர் துணியை வச்சு கட்டுவாங்க. அவன் பலருக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மள அப்படிதான் கட்டி வச்சிருக்கிறார். சுத்தி கட்டி என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன உள்ள நடக்குதுன்னே. ஆனா ஒரு நாள் வரும்போது அந்த துணியை எடுப்பாங்க பாருங்க, ஓ இதுக்குதான் இதை செஞ்சாரா, அவன் இதுக்காக தான் இதை செய்தாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை குறித்து அத்தனை கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்காக தான் தேவன் இதை செய்தாரா? பாருங்க, பேதுரு கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒருத்தர் காலையா கழுவிட்டு வரும்போது யோவான் 13:7 ஆமை பேதுரு தடுப்பார். ஆண்டவர் இதை மட்டும் செய்யாதீங்க, இதை ஏன்ட்டு செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க தடுக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவார், நான் என்ன செய்கிறேன் என்று இப்பொழுது நீ அறியாய். நான் என்ன செய்கிறேன் என்று இப்பொழுது நீ அறியாய் சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு ஆண்டவர் விலகி போகல. அடுத்த வார்த்தை சொல்றார், இனிமேல் நீ அதை அறிந்து கொள்வாய். பல காரியங்கள் இன்னைக்கு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு நாள் வரும்போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தான். சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டு. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். சத்துரு இடிக்க எடுத்திட்ட. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு இடிக்க எடுத்த டைமை விட என் ஆண்டவர் என் லைஃபை கட்டுற டைம் ஸ்பீடா இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். பொதுவா இடிக்கிறது ஈஸியா, கட்டுறது ஈஸியா? உலகத்தை பொறுத்தவரை இடிக்கிறது ஈஸி, பரலோகத்தை பொறுத்தவரை கட்டுறது ஈஸி. ஆமென். அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? யோபுக்கு சாத்தான் எல்லாவற்றையும் இடித்து ஒண்ணு இல்லாம ஆக்குறதற்கு கிட்டத்தட்ட 2 அதிகாரம் எடுக்கப்பட்டது. 2 அதிகாரம். 1வது அதிகாரத்துல சொல்லிவிட்டு 2வது அதிகாரத்துல தான் யோபுக்கு சரீரத்துல கை வைக்கிறான். இது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு 2 அதிகாரம். ஆனால் கர்த்தர் யோபுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறதற்கு ஒரே வசனத்தில் எழுதிட்டார். ஆமென். 18 வருஷம், நேற்றை கூட செய்தியில் கேட்டேன், 18 வருஷம் ஒரு கூனியாகிய ஸ்திரீ எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத நிலைமைக்கு சாத்தான் அவளை கட்டுவதற்கு எடுத்த வருஷம் 18 வருஷம். அவளை நிமிர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் 1 செகண்ட் தான் எடுத்தார். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரியுது? சத்துரு எருசலேமில் உள்ள அலங்கத்தை இடிக்க எடுத்த டைமை விட ஒரு சாதாரண நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டார் 52 நாள்ல. ஆமென். சத்துரு இடிச்சு டயர்டாகி மூச்சு விட்டு அவன் எழும்புறதுக்குள்ள கர்த்தர் என்ன கட்டிடுவார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனவே நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இடிக்கிற சத்துருவின் பலத்தை தான் ரொம்ப பாடுறோம். சாட்சி சொல்ல கையில மைக்கு கொடுத்தாலும் அதிகம் நம்ம சொல்ற சாத்தான் எனக்கு அப்படி செஞ்சான், சாத்தான் எனக்கு இப்படி செஞ்சான். டேய், நீ சாத்தானை பத்தி பேசாத, நீ கற்ற ஆண்டவரை பத்தி பேசுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை விட நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என் வாழ்வை இடிக்கும்
சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டு. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? ஓ, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட. சந்தோஷத்தோடு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். Thank you Jesus. என்னை எழும்ப பண்ணும். ஓரி மனசந்தலரியா தலரபோ. அவர் மறுபடியும் இந்த வார்த்தை சொல்ல, எழும்ப பண்ணும் என்னை. ஹalleluya. எலியாவை எழுப்பின தேவன் இதோ சோர்வுக்குள் இருக்கிற சில உள்ளத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் எழுப்புவாராக. ஆமென். என்னை எழும்ப பண்ணும் இருப்பதா நான் எழும்புவேன். சொல்ல, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பாடுக பார்க்கலாம். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே. நல்ல கைகளை தட்டி எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும். சந்தோஷத்தோடு ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, என் கர்த்தர் நல்லவர், என்னை எழும்ப பண்ணும். ஹalleluya. நான் எழும்புவேன். மறுபடியும் அறிக்கை பண்ணுங்க. எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும். இதோ உலர்ந்த எலும்புகளை உயிரிழைய பண்ணின தேவ வல்லமை. எந்த சூழ்நிலையில் என்னை எழுப்புகிறவர். ஹalleluya. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஒரு விஷயம் கூட, எழும்ப பண்ணும் என்னை. அறிக்கை பண்ணுங்க சபையே. கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவாராக. நாம இடிக்கப்பட்டவர்கள் திரும்ப கட்டப்படட்டும். ஆமை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்து. தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்து. இதோ கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். நல்ல கைகளை தட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் அந்நிய பாஷைகளோடு, இதோ தேவ கிருபையோடு. ஓ, பலத்தின் மேல பலன், கிருபை மேல கிருபை, மகிமை மேல மகிமை. நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி வருகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ தளர்ந்திருக்கிற காலம் அல்ல இது. நீ முடங்கி கிடக்கிற காலம் அல்ல. இல்ல, நீ எழுந்து போக வேண்டிய காலம். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் உண்டு. எலியாவே, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. ஹalleluya. Thank you Lord. நான் எழும்புவேன் அவர் பலத்தா. நன்றி ராஜா. எல்லாரும் எப்படி எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்ம ஒரு புது பலத்தோடு இதை கட்டுவாராக. ஆண்டவரே, உம்முடைய அக்கினியை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தில். ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் ஸ்தோத்திரங்களோடு எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் உங்கள் ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஹalleluya. அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு கொஞ்சம் அந்நிய பாஷையிலே பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ரிகாபா ஷந்தல ரியாரபல போஷியதல ரியாதரா. ஓ ரிகாமா, நான் தேடி கண்டுபிடித்த என் தாசனாகிய தாவீதின் கொம்பை நான் உயர்த்துவேன் என்றவர். அவர் அவனுக்கு கண்டு ஒரு விளக்கை ஏற்றினது போல
இதோ இந்த மாலை நேரத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரி, நீங்கள் எதை குறித்து கலங்க தேவையில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நடத்துகிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுவார், என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள். நீ தளர்ந்து போகிற காலம் அல்ல இது, நீ தளர்ந்து போகிற நேரம் அல்ல இது. எலியாவை இனிதான் உன் ஓட்டம் இருக்கிறது, இனிதான் உனக்கான பாதை இருக்கிறது. உன்னை கொண்டு கர்த்தர் இன்னும் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. ஓ எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சேர்ந்து பாடுவோம். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே எப்போதுமே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. அவருடைய அன்பை ருசித்த தேவ பிள்ளைகள், துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல். ஓ சொல்லுங்க. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது. ரெண்டு கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே. ஆராதிங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள். கர்த்தர் நம்மில் பாராட்டின அவருடைய அளவற்ற கிருபை, அவர் அளவற்ற கிருபை. உமது கார் தூக்கினவர் விட்டு விடுவாரோ? உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கினவர் கைவிட்டு விடுவாரோ? குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சொல்லு. எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கி. எனது நான் நிற்க காரணரே, என்னை வாழ வைத்தவரே, நீரே மகிமைப்படுவீராக. நம்பிக்கையோடு சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன். அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே. கேட்கும் போது ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ அக்கினி இந்த மாலை நடத்திருந்த ஆலயத்தின் மேல் வந்து இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் வந்து அக்கினியின் அபிஷேகம். ஆவியானவர் உமக்கா எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் நீர் எங்களை நிறுத்துவீராக. வாழுகிற நாட்கள் உமக்காக. ஓரி மனமோ சந்தரரா எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட
துடிக்கிற இதயத்தோட எல்லாரும் சேர்ந்து எரிந்து கொண்டே இருப்பேன். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் நம்மே, கர்த்தருடைய அபிஷேகம் நம்மே, அவருடைய அழைப்பு நம்மே, அவருடைய கிருபை நம்மே. ஓ, தைரியத்தோடு நில்லுங்கள், தைரியத்தோடு முன் செல்லுங்கள். கர்த்தர் செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாது. ஓ ரக்காபா ஷகதரியா தரபலமோ. once again எரிந்து கொண்டே மகிமை 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 மகிமைக்கென்று அழைத்தவர், மகிமைக்கென்று தெரிந்தெடுத்தவர் தீமை செய்வாரோ, தீமை அனுமதிப்பாரோ? இல்லையே, நன்மையானவைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. Glory, hallelujah, Hosanna, hallelujah, ஒரு விஷயம் கூட hallelujah, Hosanna மகிமைப்படுத்துங்கள். hallelujah. தேவனை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களோடு glory bala shantala rakabala boshandala riyadarabo மகிமையம்மா. முழு பலத்தோடு கைகளை தட்டி ஆவி நிறைவோட அபிஷேகத்தோட இது ஒரு புது பலத்தோட நல்ல கரங்களை தட்டி ஆவிலே 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 பலன் கொண்டு பலன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை நடத்துகிறது நான் அல்லவா. எதை நினைத்து கலங்காதே, எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதே. ஆமை திட்டம் முடியாமல் உன் ஓட்டம் முடியாது, திட்டம் நிறைவேறாமல் உன் ஓட்டம் முடியாது, திட்டம் நிறைவேறாமல் உன் ஓட்டம் முடியாது. எத்தனை பேர் நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? திட்டம் முடியாமல் உன் ஓட்டத்தை சத்துருவுக்கு முடிக்க முடியாது. அவன் இந்த வார்த்தை சொல்லும்படி ஏவுகிறான். திட்டம் முடியாமல் ஓட்ட முடியாது, திட்டம் முடியாமல் ஓட்ட முடியாது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்னில் விசுவாசத்தை துவக்கினவர் அவரானார், அதை முடிக்கிற ஒரு கர்த்தர் தான். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. முடிஞ்சிச்சோ ஆண்டவர் என்கிற கலக்கத்தோடு யாராவது, ஆண்டவரே இதுதான் என் முடிவா, இதுதான் என் முடிவா, இப்படியே முடிஞ்சிருமா ஆண்டவரே என் லைஃப், இப்படியே முடிஞ்சிருமா ஆண்டவரே என் ஓட்டம்? திட்டம் முடியாம ஆமென். நீ எசபேலையும் கொண்டு கலங்காத, அவள் பேசுற வார்த்தையை கண்டு கலங்காத, எந்த மனுஷரையும் கண்டு நீ கலங்காத, யார் உன்னை சுற்றி என்ன பேசினாலும் கலங்காதே. உன் வாழ்க்கையில திட்டம் முடியாமல் ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க மாட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க? சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவி கொண்டிருக்கிறார். இன்னும் முடியல, இன்னும் முடியல. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ காண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, உன்னை கொண்டு செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது. வேணாண்டவரேன்னு சொன்ன மோசே திரும்ப விடாம பிடிச்ச ரீசன், மோசே உன்னை கொண்டு செய்ய வேண்டியது இருக்கிறது, உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? திட்டம் முடியாமல் என் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் விட மாட்டார் என்று நம்புறவர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கையில் திட்டம் முடியாமல் ஓட்ட முடியாது. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற ஆமென், துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை,
நம்புவே. ஓ நம்புவே 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 இறுதி வரை நம்புவே. நம்பிக்கையோடு சொல்ல, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை வெறுக்கலமாய். நோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை. எத்தனை பேர் நம்புறீங்க? தகப்பன் வீட்டில் கொண்டு, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்பும் இறுதி வரை நம்புவே. ஓ சேர்த்து பாடுவோம். நம்புவே நம்புவே இறுதி வரை. நம்பிக்கையோடு முன் செல்லுகிறோம் ஆண்டவரே, முடங்காதபடி முன் செல்ல கிருபை தருவீராக. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும். ஆமே. கடைசி நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன் நம்புவேன். நம்பிக்கையோட முன் செல்கிறோம். ஆமென். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையோட முன் செல்ல கிருபை தாரும். திட்டம் நிறைவேறாமல், திட்டம் முடியாமல் ஓட்டம் முடிய விடமாட்டீரப்பா. தொடர்ந்து உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு, எதையும் பார்க்காமல் உம்மை மாத்திரம் முன்னிறுத்தி முன் செல்ல கிருபை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். பேசும் அடியனை மறைத்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற எல்லா ஊழியர்களை வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதில் எல்லா சபைகளையும் கர்த்தர் நாளுக்கு நாள் பெருக பண்ணுவாராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாளுக்கு நாள் சபைகள் வளர்ந்து பெருகின இந்த வார்த்தையின்படியே வரும் நாட்கள் எல்லா சபைகளை கர்த்தர் பெருக பண்ணி வளர பண்ணுவாராக. ஆவியிலே சத்தியத்திலே தேவனுக்கு என்று உண்மையுள்ள உத்தமமான ஊழியமாய் எல்லா ஊழியங்களும் பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்திலும் ஆவியானவர் பேசும்படி தியானிக்க வைத்த ஒரு வார்த்தை, நேற்றைக்கு எடுத்த வசனத்தை முன்வைத்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:27. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்றீங்க? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விடாத தெய்வம் அவர். ஆமென். நேற்று இந்த வார்த்தைகளை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எப்படி வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று நாம் விரும்புகிறோமோ அதே போலதான் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் வெட்கப்பட்டு நிற்பதை நம்முடைய பிதா, நம்முடைய தேவன் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல. ஆமென். இந்த வார்த்தை இந்த 2 நாட்களும் கர்த்தருடைய ஆவியானவர் பேச காரணம், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதை அவர் எவ்வளவு விரும்புகிறாரோ அதை போல என் நிமித்தம் என் ஆண்டவர் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது என்பதை நான் விரும்புகிறேன். இதைதான் இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் சபைகளிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் விரும்புகிறது நம்மளிடத்தில் வெளிப்பட வேண்டும்.
தேவன் விரும்புகிறவைகள், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் தேவன் நம்மை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். போராடி நம்மை மீட்டு கொண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கு நம்மளை விடுறதுக்கு மனசு இல்லை. எவ்வளோ தீமை செய்த பிறகும், எவ்வளோ விலகி போன பிறகும், எவ்வளோ நாம் அநியாயம் செய்த பிறகும், துரோகம் செய்த பிறகும் ஆண்டவர் திரும்ப திரும்ப விடாம நம்மளை பிடிச்சு உள்ள நிறுத்தி வைக்க ரீசன், ஆமென், அவர் நமக்காய் கொடுத்த கிரயம் கொஞ்சமல்ல. இந்த கிரயத்தை கொடுத்து மீட்ட தேவனுக்கு என்னை விடுவதற்கு மனசு இல்லை. அவருக்கு ஆசை, என் பிள்ளை வெட்கப்பட்டக்கூடாது. அதே போல பிள்ளைக்கு ஆசை இருக்கணும், என் அப்பா வெட்கப்பட்டக்கூடாது. என்ன பார்க்கும்போது என் நிமித்தமா என் தேவன் தலை குனிந்து நிற்பாரானால் அதற்கு முழு காரணம் அவர் அல்ல, அதற்கு முழு காரணம் நான். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை நேசிக்கிற எந்த பிள்ளையானாலும் அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற ஒரு விருப்பம் என்ன தெரியுமா? என் நிமித்தம் எங்க அப்பா அம்மா. ஆமே, இந்த ஆசை எனக்கு இருந்துச்சு. நான் படிக்கும்போது காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லையும் சரி, நான் ஒரு தீர்மானத்துல உறுதியா இருந்தேன். என்ன தீர்மானம்னா, எங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு வரதா இருந்தா என்னை பாராட்டுறதுக்கு வரணும். ஏதாவது கம்ப்ளைண்ட்ல மாத்தி உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அப்படி சொல்லி அவங்க இங்க வந்து தலை குனிஞ்சிடக்கூடாது. இதுல நான் ஏன் உறுதியாது? ஏன்னா ஒரு பக்கம் ஒரு காரணம் எங்க அப்பா பாஸ்டர், ரெண்டாவது எங்க ஸ்கூல்ல பிடிஏ பிரசிடென்ட் எங்க அப்பா. எல்லாருக்கும் தெரியும் எங்க அப்பாவை. வேற யார் தப்பு பண்ணாலும் அது யாருக்கும் தெரியாது. அந்த பாஸ்டர் பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் தெரியும், நல்லது பண்ணாலும் எது செஞ்சாலுமே குற்றம் பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இந்த பாஸ்டர் பிள்ளைகளுக்காக இருப்பார்கள். நான் எனவே பாஸ்டர் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதிக கிருபைகளை தருவாராக. ஒரு ஸ்டேஜ் வரது வரை எல்லா கண்களும் அந்த பிள்ளைக்கு நல்லது பண்ணாலும் பிரச்சனை, கெட்டது பண்ணாலும் பிரச்சனை, எது பண்ணாலும். ஆமாம். ஸோ எல்லா கண்களும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நான் படித்து முடிக்கிறது வரை என் ஸ்கூல்லையோ என் காலேஜ்லையோ எங்கள் அப்பா வந்து எனக்காக தலை குனிஞ்சு நின்றக்கூடாது. இது எல்லா பிள்ளைகளுக்கும் இதே போலதான் தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆண்டவரே, என்னை வாழ வைத்த நாள் கடைசி வரையிலும் என் நிமித்த நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர என் நிமித்த நீ தலை குனிச்சிடக்கூடாது ஆண்டவரே. இப்படி ஒரு தேவ பிள்ளை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. ஆமென். பவுல் இதை சொன்னவர் மாத்திரமல்ல, அதை செய்தவர். எனவேதான் பவுலை குறித்து வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 1:24. என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுலுடைய ஊழியத்தை பார்த்து, பவுலுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லுது, இவன் முந்தி நம்மை துன்பப்படுத்தினவன் அல்லவா, இவர் சபையை துன்பப்படுத்தினவன் அல்லவா, இப்பொழுது தேவனுடைய மகிமைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து அத்தனை பேரும் இப்பொழுது பவுலின் நிமித்தமா யாரை உயர்த்துறாங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், என்னை பற்றி என்னை உயர்த்தினார்கள் அல்ல, என்னை பற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவை, இது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை. தேசத்தார் நம்மை பார்க்கும்போது நம்மை புகழ்வதல்ல, கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்துவார்களாக. எத்தனை பேர் விரும்பி ஆமென் என்று சொல்றீர்கள்? என்ன பார்க்கிறவங்க என் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்படி மகிமைப்படுத்துவார்களானால் நான் என் தேவனை வெட்கப்படுத்தாமல் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அநேக ஊழியர்கள் இருக்கிறீர்கள், சந்தோஷம். நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் தலைகீழா மாறுது. ஆண்டவரை உயர்த்துறாங்களோ இல்லையா, நம்ம பேர் வரணும், நம்ம பேர் வரணும், நம்மளை பேசணும். நம்மளை பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும். ஆண்டவரே, என்னை எந்த இடத்துல நிறுத்தினாலும், என்னை எங்க கொண்டு போனாலும், என்னை வச்சு என்ன செஞ்சாலும், ஆண்டவரே, என் பெயர் அல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வலது கரத்தை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம். அப்ப என்னை பற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததே வேதம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமைக்கென்று கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்கள் நாம். அவர் நம்மில் மூலமாய் தேசத்திலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுமானால் அந்த இடத்திலே தேவன் நம் மூலம் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதற்கு ஆதாரமாய் நான் ஒரு சம்பவத்தை முன்வைத்து ஒரு சில காரியங்களை ஆவியானவர் பேசும்படி நினைப்பூட்டினதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தெரிந்த சண்டே ஸ்கூல் பாடம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17-18 இந்த சம்பவம் இருக்கிறது. அதில் முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசியுங்கள். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஸ்திரீகள் இஸ்ரவேல் சகல பட்டணங்களிலும் இருந்து புறப்பட்டு வந்தார்கள். 7வது வசனம், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். ஒரு பெரிய ஜெயத்தை தாவீது பெற்று வரும்போது அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர் நாமத்தை சொல்லி பாடுகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். தாவீது எடுத்த பெரிய ஜெயத்தின் நிமித்தமாய் இந்த தாவீதுடைய நாமம் இப்பொழுது இந்த பட்டணத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தாவீதின் நாமம் உயர்த்தப்படுவதற்கு காரணம், இப்பொழுது தாவீது ஒரு இடத்துல வெட்கப்படாமல் நிற்கிறான். எந்த இடத்துல என்றால் நமக்கு தெரியும். 17வது அதிகாரத்தில் 40 நாட்கள் கோலியாத் வந்து இந்த இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நின்று ஒருவனை அழைத்து கொண்டிருக்கிறான். யாரும் போவதற்கு ரெடியா இல்லை. காரணம், அவன் நிலையை பார்த்து, அவன் உருவத்தை பார்த்து, அவன் பலத்தை பார்த்து இந்த கூட்டத்திலிருந்து ஒருவனுக்கு கூட போய் நிற்பதற்கு தைரியம் இல்லை. 40 நாள் தாண்டி ஒரு சின்ன பையன் வருகிறான். அவன் தான் தாவீது. தாவீது வந்து இப்பொழுது அவனோடு யுத்தம் பண்ணுகிறான். யுத்தம் பண்ணி பயந்திருந்த அந்த சத்துரு கோட்டையை சிம்பிளா முடிச்சிட்டார். இப்பொழுது தாவீது எடுத்த இந்த ஜெயத்தின் நிமித்தமாய் தேசம் முழுவதும் தாவீதின் நாமத்தை உயர்த்துகிறது. அப்ப தாவீது இங்க ஜெயிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது எப்படி ஜெயித்தார்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 48-49 வசனங்களை வாசியுங்கள். கிட்டி வருகையில் தாவீது தன் கையை அடப்பத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். அப்போ நமக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவம், எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். தாவீது ஜெயிக்க, தாவீது எப்படி அதை ஜெயித்தார் என்றால் ஒரு கல்லை எடுத்து எறிந்தான். அந்த கல்லு நிமித்தம் கோலியாத் விழுந்தான். தாவீது ஜெயித்தான். ஒரு கல்லை எடுக்கிறா, அந்த கல்லை எறிகிறா, அந்த கல்லு சரியாய் போய் படுது, சரியாய் பயன்படுது. அந்த கல்லு சரியாய் பயன்பட்டதுனால இப்போ தாவீது ஜெயிக்கிறார். தாவீது நாமம் உயர்த்தப்படுகிறது. நான் இப்பொழுது தாவீதை குறித்து பேச போறது கிடையாது. நான் தாவீது பயன்படுத்தின கல்லை குறித்து பேச போறேன். தாவீது தெரிந்தெடுத்த கல்லு சரியாய் பயன்பட்டதினால், தாவீது எடுத்த கல்லு சரியாய் பயன்பட்டதுனால தாவீது தலை குனியல, தாவீது தலை நிமிருது. ஆமென். அப்படியானால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் சரியாய் பயன்பட்டால் நம் நிமித்தம் தேசத்தில் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்லை தாவீது பயன்படுத்தின போது என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? 1 சத்துரு கோட்டை உடையுது, 2 தேசத்தில் தேவ நாமம் உயருது. நம் நிமித்தம் 2 காரியம் நடக்கணும். 1 சத்துரு கோட்டை உடையணும், இன்னும் தேவ நாமம் உயரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை என் மூலம் இந்த 2 காரியம் தேசத்தில் நடக்கணும்னு விரும்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, இது தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருக்கும். ஆமென். தாவீது கல்லை எடுத்தது அந்த கல்லுக்கு என்ன பிரியமோ அதை செய்வதற்கல்ல, தாவீதுக்கு என்ன பிரியமோ அதை செய்வதற்கு.
தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இது ஒரு ஊழியருக்கு மாத்திரமல்ல, இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேர் மேலும் வைத்த கடமை. ஆமென். பல நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் அதிகம் கேட்கிறோம். என்னைக்காவது ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீர் என்று கேட்கிறோமா? ஹல்லேலூயா. ஒரு கல்லு சரியாய் தாவீதின் கையில் அவர் விருப்பம் போல பயன்பட்டதும் நடந்த 2 காரியம். ஒன்று, சத்துரு முறிகிறான், தேசத்தில் அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இதே போல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருக்காக சரியாய் நிற்போமானால் சத்துருவின் கோட்டை தகரும், தேசத்தில் தேவ நாமம் உயரும் என்று விசுவாசிக்கிறவங்க, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும். எங்க ஆண்டவர் இதுவரை நமக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, நிறைய செஞ்சுட்டாங்க. கால கடைசியா இருக்குது, அவருடைய வருகை சமீபமா இருக்குது. ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கிறேன், நம்ம என்ன செஞ்சோம்? நாம என்ன செய்தோம்? என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே உங்களுக்காக நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். இவ்வளவு இந்த திராட்சை தோட்டத்திற்குள் ஒரு அத்திமர உவமை சொல்லும் போது, அந்த அத்திமரம் வந்தது அந்த அத்திமரத்துடைய ஸ்பெஷல்னால இல்ல, அந்த தோட்டக்காரன் காட்டின தயவுனால. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் நடுவில் நாம் நின்று ஆராதிப்பது நம்முடைய தகுதியினால் வந்ததல்ல, தேவன் பாராட்டின கிருபையினால் வந்தது. வளர வச்சிட்டு இருக்கிறார், வளர வச்சிட்டு இருக்கிறார். வளர்ந்துட்டோம், நிறைய வளர்ந்துட்டோம், நல்ல செழிப்பா வளர வச்சிட்டு இருக்கிறார். ஆனா வந்தவர் எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு பார்க்க மாட்டார், என்ன கனி கொடுத்தேன்னு நம்ம பாரு. உன்னை இவ்வளவு வளர வச்சேனே, நீ எனக்கு என்ன செஞ்ச? உனக்கு நான் இவ்வளவு தாரேனே, உனக்கு நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேனே, நீ எனக்கு என்ன கொடுத்த? தேவன் தெரிந்தெடுத்தது நம்முடைய விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்ற அல்ல, இன்னும் சொல்ல போனா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை விட அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. தாவீது இந்த கல்லு சரியா எதற்கு தெரிந்தெடுத்தாரோ அதற்கென்று பயன்பட்டதும் தாவீது நாமம் தேசத்தில் உயர்கிறது. தாவீது தலை குனியல. ஒருவேளை இந்த கல்லு மட்டும் ஏமாத்திருந்தா, எரியும் போது படாம அது விலகி போயிருந்தால் அந்த இடத்துல கோலியாத் நின்றிருப்பான், தாவீது விழுந்திருப்பான். இந்த கல்லு சரியாய் பயன்பட்டதுனால தாவீது தலை குனியல, தாவீது தலை உயருது. இந்த வார்த்தையை சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன். நம்முடைய ஓட்டத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நம்முடைய ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்கணுமே தவிர தலை குனிந்திடக்கூடாது. ஸ்தேவான் ஓட்டம் முடியும் போது இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? எழும்பி நின்றுட்டார், எழும்பி நின்றுட்டார், எழும்பி நின்றுட்டார். நான் ஜெபிக்கிறது, ஆண்டவரே நான் வரும்போது நீங்க எழும்பி நிக்காட்டாலும் பரவாயில்ல, முகத்தை மறைச்சிடாதீங்க, முகத்தை திருப்பிடாத, முகத்தை தாத்துறாதீங்க. நீங்க என்ன பார்க்கணும் ஆண்டவரே, என்ன பார்க்கணும் ஆண்டவரே. என் ஓட்டம் முடியும் போது என் ஆண்டவர் என்னை சந்தோஷமாய் வரவேற்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு இந்த மாலை நேரத்தில் கிருபை தருவீராக? இப்ப செய்திக்குள் போக விரும்புகிறேன். இப்படி இந்த கல்லு பயன்படுவதற்கு சரியாய் பயன்பட ரீசன் என்ன? 5 கல்லை எடுக்கிறா, 5 கல்ல ஒரே ஒரு கல்லு தான் பயன்படுத்துறார். அந்த ஒரு கல்லை வைத்து முடிச்சிட்டார். அந்த ஒரு கல்லு சரியாய் பயன்படுது. அந்த ஒரு கல்லு நிமித்தமாக தாவீது நாமம் உயர்த்தப்படுது. அப்படி இந்த கல்லின் கூடிய விசேஷம் என்ன? சாதாரண கல்லு தானே. கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கல்லெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த கல் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு கவனே ஒரு கல்லை வச்சு ஒரே எரியில இந்த கோலியாத்தை மொத்தமா இந்த தாவீது வீழ்த்துகிறார் என்றால் இந்த கல்லுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்குமே. அப்படி இந்த கல்லு விசேஷமாய் மாறுவதற்கு ரீசன் என்ன? அதைதான் ஆவியானவர் தியானிக்க வைத்தார். நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த கல் எப்படிப்பட்ட கல்? இந்த கல்லை தாவீது என்ன செய்கிறார்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசியுங்கள்.
ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுக்கிறார். போதும். தாவீது செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆற்றில் இருக்கிற 5 கற்களை செலக்ட் பண்றார். அங்க ஷேப் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணல, 5 கல்லை எடுக்கிறார். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க. ஆத்துல 5 கல்லு தான் உண்டா? ஹலோ, ஆத்துல 5 கல் உண்டா? நிறைய உண்டா? அப்ப நிறைய கற்கள் இருக்கிற இடத்தில் இந்த தாவீது 5 தான் எடுக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், நம்ம விட்ட வேற ஆளே கிடையாது. ஆற்றில் அநேக கற்கள் உண்டு. தாவீது எல்லாத்தையும் கை வைக்கல. நம்ம கிருபை பாராட்டி அத்தனை கற்கள் நடுவில் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கற்கள் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முதல் காரணம், தாவீதின் கண்கள் அந்த கற்களை பார்த்தது. 1000 கற்கள் இருக்கிற இடத்தில் தாவீதின் கண்கள் இந்த 5 கற்கள். ஆமென். எத்தனை அதுல அந்த கல்லுடைய ஷேப்பை பார்த்தாரான்னு தெரியல, தகுதி பார்த்தாரான்னு தெரியல. ஆனா அவர் எதை எடுக்கணும்னு விரும்பினாரோ அந்த கல்லெல்லாம் போய் கை வைக்கிறார். இங்க வேற கற்களே கிடையாது. அதனாலதான் இந்த 5 கல்லை எடுத்தேன்னா ஓகே. அநேக கற்கள் இருக்கும்போது தாவீதின் கண்கள்ல இந்த 5 கல்லு தான் பட்டுச்சு. அதே போலதான் இந்த பட்டணத்தில் 1000 பேர் வெளியில இருக்கும்போது கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தது கிருபைன்னு சொல்றவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. அவர் என்னை பார்த்து செலக்ட் பண்ணவர். அவர் பார்வை பார்த்து. ஆமென். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை தேவன் தந்த ரட்சிப்புக்காக தினந்தோறும் நன்றி செலுத்தணும். நான் எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை, நீங்க இன்னைக்கு இருந்து ஆராதிக்கிற இந்த சேர்ல வேற பர்சனை இல்லாததினால கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது. நீங்க இல்லைன்னா 1000 பேரை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். நம்மை விட தகுதி உள்ளவர்கள் உண்டு, நம்மை விட பரிசுத்தவான்கள் உண்டு, நம்மை விட பயபக்தி உள்ளவர்கள் உண்டு, நம்மை விட நல்லவர்கள் உண்டு, நம்மை விட தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற 1000 பேர் உண்டு. கர்த்தர் அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, ஆமென். அழகான கண்கள் என்னை ஆமென் முடிந்ததென்று 1000 கற்கள் இருக்கும்போது அதுல பார்த்து செலக்ட் பண்றார். அது மாத்திரமல்ல, வேற ஆயுதமே இல்லாததினால இந்த கல்லை செலக்ட் பண்றது. பொதுவாக யுத்தத்திற்கு சில ஆயுதங்கள் உண்டு, அதுக்குன்னு ஒரு வஸ்திரம் உண்டு. அதை தான் சவுல் கொடுக்கிறார். முந்தின வஸ்திரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறார், தன்னுடைய ஆயுதங்களை கொடுக்கிறார். அப்ப யுத்தத்துக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது, ஒரு ஆயுதம் இருக்குது. அதுதான் அந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தணும். அது தாவீதுக்கு கிடைக்காததினால் அல்ல கல்லை கை வச்சது, அது கொடுக்கப்பட்டது. ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? இது எனக்கு வேண்டான்ட்டார். இது எனக்கு வேண்டான்ட்டார். இதை தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை, அதை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இப்படி படிக்க வைப்பார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றல்ல, நான் ஏற்றுக்கொள்ள விடலைன்றார். அவங்க ஏற்றுக்கொண்டா நீ வந்திருக்க மாட்டடா. அவங்க ஏற்றுக்கொண்டா நீ இன்னைக்கு இல்லை. ஒன்னு தூக்கணுங்கிறதுக்காக நான் அதை விட்டுட்டேன். எனவேதான் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்களிடத்தில் கர்த்தர் தயவை காட்டி இருக்கிறார். என்ன கண்டிப்பு, தயவு என்ன? யாருக்கு கண்டிப்பு காட்டினா தெரியுமா? கூட வளர்ந்த கிளையை. ரோமர் 11வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. கூட வளர்ந்த கிளையை அவர் முறித்து போட்டார். பர்பஸா முறிக்கிறார். நாம் கூட வளர்ந்தவர்கள் அல்ல, நாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள். நாம் எங்கேயோ கிடந்தவர்கள், எங்கேயோ கிடந்த ஒலிவ மரம் கிளையா இருந்த நம்மை கர்த்தர்
ஒட்ட வைக்கிறதற்காக அவர் செய்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கூட வளர்ந்த கிளைய முறிச்சு போடுறார். முறித்து போட்டு விட்டு என்னை ஒட்ட வைக்கிறதுக்காகவே அவர் முறித்து போட்டார். தாவீதுக்கு போட்டுட்டு போகலாம், ஆனா தாவீது சொல்ற எனக்கு இதுல பழக்கம் இல்லை, ஏன்னா அவர் செலக்ட் பண்ற, எனக்கு இந்த கல்லை செலக்ட் பண்ணணும், எனக்கு டேவிட் சாமுவேல் செலக்ட் பண்ணும், எனக்கு சகாயராஜ் பாஸ்டர் செலக்ட், இது அவருடைய திட்டம். அதனால என்ன பண்ணிட்டார்னா நிறைய ஆயுதங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு, நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், பக்தி உள்ளவனை கர்த்தர். இது யார் சொன்னது? தாவீது. அந்த தாவீது அப்படி சொல்லுவார், இந்த தாவீது அப்படி சொல்ல மாட்டேன். அந்த தாவீது பக்தியா இருந்தாரு, அதனால தூக்கிட்டாரு. இந்த தாவீது பக்தி இல்லை, இந்த தாவீது பாவி. நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். என்னை பக்தி பார்த்து தூக்கினவர் அல்ல, நான் பாவி என்று தெரிந்தும் என்னை பிள்ளையாக்கினவர் அவர். நீங்க பக்தியை பார்த்து தான் உண்மையிலே கர்த்தர் செலக்ட் பண்ணியிருப்பார்னா உண்மையிலே இந்த இடத்துல நாம இருந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்மை விட மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள் காண்பிக்கிற பக்தி வைராக்கியர்கள நாம அதுல எல்லாம் பக்கத்துல நிக்க முடியாது. சில சீசன் டைம்ல வரும்போது அவங்க காண்பிக்கிற அந்த பக்தி வைராக்கிய சில காரியத்திலாம் உறுதியா இருப்பாங்க பாருங்க. ஆமே. நாம இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கெல்லாம் நாம எடுக்கிற உறுதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க இருப்பாங்க பாருங்க ஃபாஸ்டிங்லாம். அந்த மாதிரி பக்தியெல்லாம் பார்த்து கர்த்தர் தூக்கி இருப்பார்டா. இன்னைக்கு நான் இங்க கிடையாது. ஆமே. அதெல்லாம் சிலதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆமே, ஏன் அரண்மனைக்குள் உள்ள அல்லது அரண்மனை அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே வேற கல்லு கிடையாதா? அங்கிருந்து கல் எடுக்கலாமே. ஆனா அவர் எங்க வந்து எடுக்கிறார் தெரியுமா? ஆற்றில் இருக்கிற கல் எடுக்கிறார். எங்கேயோ வெளியே வந்து ஆற்றில் இருக்க கல்லு. இதை தான் வேதம் சொல்லுகிறது. ஆமே, காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை அவர் தேடி வந்து தூக்கி எடுத்திருக்கிறார். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவன் பாராட்டின கிருபை என்று சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, ஆமே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, அவன் அழகான கண்களும் அழகான முடிந்ததென்று நினைத்த நான் முடிந்ததென்று. எனவே ரட்சிக்கப்பட்ட தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒன்றை மறந்துடக்கூடாது. நாம் அல்ல, அவரை தேடி கண்டுபிடித்தது, அவர் நம்மை தேடி தெரிந்தெடுத்திருக்கிறார். சீஷர்கள்டையும் அதுதான் யோவான் 15:16 சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் பிதாவை பார்த்து சொல்லுவார், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்ப தேவனை ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் இந்த நினைவு நமக்குள் இருந்து மறந்துடவே கூடாது. நான் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்ததுனாலயோ பாஸ்டர் பிள்ளையா பிறந்ததுனாலயோ அல்ல இன்னைக்கு அவரை நாமத்தை சொல்லி ஆராதிக்க காரணம். இதற்கு காரணம் ஒன்றுதான், என்னை தேடி வந்து தெரிந்தெடுத்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அரண்மனைக்குள் ஆயுதங்கள் இருக்கிறது, கல்கள் இருக்கிறது, ஆனால் அவைகளை எல்லாம் செலக்ட் பண்ணாம காணியாட்சிக்கு புறம்பாய் தூரத்தில் அந்நியனாய் இருந்த என்னை, ஆமை தேவனற்றிருந்த என்னை, வாக்குத்தத்தத்துக்கு அந்நியனாய் இருந்த என்னை அவர் வேணும்னு சொல்லி தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். என்னோடு கூட 1000 கற்கள் அந்த ஆற்றில் இருந்த பிறகும் அவர் என்ன பார்த்து தூக்கி எடுத்திருக்கிறார். இது கிருபை, இது தேவ தயவு. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் தெரிந்தெடுத்ததை நினைக்கிறவனுக்கு என்ன செய்யணும்னு தோணும் தெரியுமா? ஏதோ செய்ய தோணாது, அவருக்காய் பயன்படதான் தோணும். அவர் செய்ததை நினைக்கிறவன் ஏதோ செய்ய மாட்டான். ஏன் இந்த கல் தாவீதுக்காய் பயன்படுவதற்கு காரணமான ரீசனே இந்த கல் செலக்ட் பண்ணப்பட்டது. அந்த கல் யோசிக்குது பாருங்க. எலிசாவை வந்து செலக்ட் பண்ணதும், வஸ்திரத்தை அவன் மேல் விரித்ததும், எலிசா என்ன சொல்வார்னா, என் தகப்பனையும் தாயை முத்தமிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு 1 ராஜாக்கள் 19:20 இருக்குது.
அந்த வார்த்தையை சொன்னதும் எலியா எலிசாட்டு ஒரு வார்த்தை கடைசியில் சொல்லுவார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அவ்வளவுதான். என்ன செய்வார்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், ஏர்மாடு ஓட்டிட்டு இருக்கிறா. ஏர்மாடு எத்தனாவது ஏர்மாட்டை ஓட்டுறாரு? 12வது ஏர்மாட்டை ஓட்டிட்டு இருக்கிறார். எங்கேயோ இருக்கிறார். அதுக்கு முன்னாடி 11 ஏர்மாடுகள் இருக்குது. எலிசா இருப்பது கடைசியில. இப்பொழுது எலிசாவை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கும்போது அங்க யாருக்கு நேம் சொல்லப்படுது தெரியுமா? எலிசா நேம் சொல்லப்படுது. இந்த எலிசா நேம் சொல்லப்பட்டு இந்த சம்பாஷணை நடக்கிறது யாருக்கு தெரியாது? எலிசாக்கு தெரியாது. ஆமை, இன்னைக்கு எலிசா செலக்ட் பண்ணப்பட ரீசன், இந்த எலிசா பேர் பரலோகத்தில் ஆல்ரெடி பேசப்பட்டதுனால. இன்னைக்கு நம்ம பேர் இங்க இருக்க ரீசன், நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேசினதுனால. ஆமென், ஹல்லேலூயா. எலிசாங்கிற பேர் பேசப்பட்டது. எலியா இப்ப புறப்பட்டு வாரார். எதுக்குன்னா எலிசாவை செலக்ட் பண்றது. இப்போ எலிசாவை தூரத்துல இருந்தே பார்த்துட்டார். 12வது ஏர்மாட்டை ஓட்டிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடி 11 பேர் இருக்கிறார். அவன் 11 பேரை தாண்டி தான் அவன் மேல சால்வை விழணும். எலியா என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? ஒன்னு எலிசாவை தன் பக்கத்துல கூப்பிட்டு இருக்கணும். ஏன்னா அங்க போகும்போது எலியா மேல அழுக்காக வாய்ப்பு இருக்கு. ஏர்மாடை உழுதுட்டு இருக்கிறாருன்னா அந்த உழுதுற இடம் ஃபுல்லா தொழியா தான் இருக்கும், செழியா இருக்கும். அப்ப கண்டிப்பா எலிசா பக்கத்துல போனா அந்த அழுக்கு யார் மேல படும்? அப்ப எலியா என்ன செய்திருக்கலாம்? சத்தமிட்டு, எலிசாவே உனக்கு சால்வை வேணும்னு நீ இங்க வா சொல்லிருக்கணும். ஆனா அப்படி சொல்லாம எலிசா இருக்கும் இடம் வரும் போய் அவன் மேல சால்வை விரிக்கிறான். அழுக்குப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எலிசா தேவைன்னு விரிக்கிறான். இதே தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் வந்து பாடுபடாமல் என்னை தூக்கி இருக்கலாம். நீ வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை மட்டும் கொடுத்துட்டு நீ வான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவருக்கு தெரியும் என்னால வர முடியாது தெரிஞ்சதுனால நான் இருக்கிற இந்த உளையான செட்டில் வந்து அழுக்குப்பட்டாலும் பரவாயில்ல, பாடுபட்டாலும் பரவாயில்ல, என்னை தூக்க வேண்டும் என்று கர்த்தர் தூக்கி இருக்கிறார். ஆமென். எலிசாவை நான் செய்ததை நினைச்சுக்கோ. ஒண்ணு, நான் உனக்கு வேண்டி வந்தேன். நீ இருக்கிற சேட்டுக்குள்ள வந்தேன். சேட்டுக்குள்ள இருந்து உன் மேல அழுக்கு இருக்குன்னு தெரிஞ்சோ உன் மேல நான் என் வஸ்திரத்தை விரித்தேன். அது மாத்திரமல்ல, உன் மேல வஸ்திரத்தை விரிக்கிறதுக்கு முன்பாக நான் 11 பேரை தாண்டி தான் வந்தேன். ஏன் நீ 12வது நிக்கிற, ஃபர்ஸ்ட்ல நிக்கிற ஒருத்தனே செலக்ட் பண்ணிட்டு போனா எனக்கு ஆகாதா? எனக்கு நீ தான் வேணும்ட்டு. அவன் இத்தனை பேர் இருக்கும்போது அவர்களை தள்ளி விட்டு தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இதை நினைச்சதும் அடுத்த வசன வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள் 1 ராஜாக்கள் 19:21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஜனங்களுக்கு கொடுத்தான். சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழிய. நல்லா கவனிங்க இந்த வார்த்தை. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்றான்னு, என் தகப்பனையும் தாயும் போய் முத்தமிட்டுட்டு முத்தம் செய்ய உத்தரவு கொடுக்கிறேன்னா அந்த மீனிங் என்னன்னா, எங்க அப்பா அம்மாக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லும் போது எலியா சொல்றான், நான் உனக்கு செய்ததை மட்டும். இத சொன்னதுமே எலிசா தன்னை தெரிந்தெடுத்ததை நினைச்சு பார்த்ததும் எலிசா என்ன பண்ணிட்டார்னா, ஓடி போய் ஒரு ஏர் மாடை பிடிச்சு அடிக்கிறார். அது எந்த மாட்டை அடிச்சிருப்பாரு? அவன் எதை ஓட்டினானோ அதுதான். ஏன்னா வேற மாட்டை பிடிச்ச பிரச்சனை. அவன் ஓட்டுற ஏர் மாட்டை பிடிச்சு அடிக்கிறான். ஏன் அந்த மாட்டை பிடிச்சு அடிக்கிறான்னா, இப்ப தீர்மானிச்சுட்டா இனி என்ன காரணத்தாலும் எனக்கு இந்த வேலை கிடையாது. அவர் செலக்ட் பண்ணிட்டாரா, இனி என் பாதை என் இஷ்டம் போல இல்ல, அவர் சித்தம் போல நடக்கணும். மாடு இருந்தாதான் எனக்கு திரும்ப போக தோணும். அதனால மாடை பிடிச்சு அடிச்சு முத்தமிட்டுட்டு வாரேன்னு சொன்னவன் இப்ப ஊருக்கே விருந்து வைக்கிறான். வேகமா விருந்து வச்சுட்டு உடனே புறப்படுறான். என் சொல்ல வந்த வார்த்தை, அவர் தெரிந்தெடுத்ததை நினைக்கிறவனுக்கு ஏதோ போல வாழ தோணாது, அவர் சித்தப்படிதான் வாழ பிடிக்கும். எதுவுமே செஞ்சு அவனுக்கு விருப்பம். நான் செய்யறதெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கும், நான் செய்யறதெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். அவர் தெரிந்தெடுத்தது நினைத்ததும் அவன் ஏர்மாட்டை பிடிச்சு அடிச்சு பாருங்க. பேதுருவையும் பாருங்களேன், ஆழத்துல கொண்டு போய் தலை குனிந்த இடத்துல அவன் படகு முழுவதும் மீன் நிரப்பினதும் அவன் பாதத்தில் விழுந்து, ஐயரே நான் பாவி, என்னை விட்டு போகுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாட்டுகிறேன் சொன்னதும் பைபிள் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். நான் எப்பவுமே சொல்லுவேன், நாமளா இருந்தா அந்த விட்டுங்கிறத விட்டுன்னு போட்டிருப்போம்.
ஏன்னா படகுள்ள மீன் இருக்கு, இப்ப வித்தா நல்ல காசு. இதுக்கு தானே ஆண்டவரே ராத்திரி முழுசா பிரயாசப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் விட்டுட்டு என் மனைவியை கொஞ்சம் ஆறுதல் படுத்திட்டு நான் ஊழியத்துக்கு வரேன். படகு யார் எடுத்தான்னு தெரியாது, மீன் யார் வித்தான்னு தெரியாது, அந்த காசு எங்க போச்சுன்னு தெரியாது. தனக்கு செய்ததை நினைத்ததும் எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தருக்காய் பயன்படணும். உடனே புறப்பட்டான். எலிசா பாருங்க, முத்தம் விட்டுட்டு வரேன், அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வரேன், அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லும் போது செய்ததை நினைச்சிக்கோன்னு சொன்னதோ, எங்க அப்பா அம்மா எப்படி அவங்க பார்த்து ஆண்டவர் பார்த்துப்பார், விருந்து வச்சு ஊருக்கே சொல்லிட்டு வந்துட்டா, இனி என் வேலை கர்த்தருக்காய் நிற்பது. புறப்பட்டு விட்டான். கர்த்தர் தெரிந்தெடுத்ததை நினைக்கிறவன் ஒன்று தான் யோசிப்பா, ஆண்டவரே நான் வாழுகிற நாட்கள் உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்தெடுத்ததை நினைக்கிறவர்கள் கர்த்தருக்காய் பயன்பட துவங்குவார்கள். ஆமென். முதலாவது இந்த கல்லு பயன்பட ரீசன், தாவீது இந்த கற்களை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த உடனே இந்த கல்லு பயன்பட்டுச்சான்னு கேட்டா இல்லை. தெரிந்தெடுத்த உடனே எல்லாரும் கர்த்தருக்காய் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா அது முடியாது. பயன்பட வேண்டுமானால் அடுத்து சில ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் கண்டிப்பா தேவை. அதனால தான் தாவீது கோலியாத் வரும்போதே போற வழியில ஒரு கல்லை எடுத்து அடிக்கவில்லை. தாவீது அந்த கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறான் என்றால், நான் வாசிக்க கேட்டது போல 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து, நல்லா கவனிங்க, அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போடுகிறான். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, இதுதான் வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் எங்க சேர்க்கிறார்? சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். எடுத்த உடனே கர்த்தர் தாவீது போற வழியிலே ஒரு கல்லை ஆற்றில இருந்து எடுத்து டைரக்டா அடிக்கவில்லை. அப்படி ஒருத்தரால் பயன்பட முடியாது. எடுத்த கற்களை 5 கற்களை எடுத்து ஒரே பைக்குள்ள போடுறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு ஐக்கியத்திற்குள் கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். எனவேதான் சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். இந்த ஆன்லைன் சர்ச் வந்ததுல ஆன்லைன் வந்து நமக்கு ரொம்ப நல்லது, அநேக விதத்தில் அது பயன்படுகிறது. ஆனால் சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சபை கூடி வரும்போது நமக்கேற்ற மேய்ச்சலை கர்த்தர் அங்கே தந்து கொண்டிருக்கிறார். அதே போல தேவன் எந்த சபைக்குள்ள உங்களை கொண்டு போனாரோ அங்க வளர்வதுதான் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த சபையில் உங்களை கர்த்தர் கொண்டு போறாரோ அந்த சபையில நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் வளர்ந்தால் மாத்திரம்தான் உங்களுக்குள்ளே கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அங்குள்ள மெய்ப்பன் மூலமாக தான் உங்களுக்கான நீர் பாய்ச்சலை கர்த்தர் ஊட்டிட்டே இருப்பார், உங்களுக்கானதை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அப்ப எடுத்த கல்லை எடுத்த உடனே தாவீது பயன்படுத்தாமல் முதலாவது தன் பைக்குள்ள போடுக. இந்த பை என்பது 2 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, இந்த பை எதற்காக இந்த பைக்குள்ள போடுகிறார் என்றால், இந்த பையை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காது, மெய்ப்பனுடைய இடுப்பிலேயே தான் இருக்கும். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த பை மெய்ப்பனோடு உறவுல இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். அப்ப எடுத்த கல்லை தாவீது எதுக்குள்ள கொண்டு வரார்னா உறவுக்குள் கொண்டு வருகிறார். எந்த கல்லு உறவில் சரியா இருக்கோ அந்த கல் அவருக்காக உபயோகப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறவில் இல்லாத வாழ்க்கையில் உபயோகத்தை பார்க்க. ஆமென். உறவில் இல்லாத வாழ்க்கையில் உபயோகத்தை பார்க்க. ஷோகேஸ்ல நிறைய பாத்திரங்கள் இருக்கும். வெளியில கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, கிச்சன்ல. ஷோகேஸ்ல இருக்கிற பாத்திரம் அழகா இருக்குமா, கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் அழகா இருக்குமா? நமக்கெல்லாம் என்ன விருப்பம் தெரியுமா? ஷோகேஸ்ல இருக்கணும். அது பார்க்க தான் அழகு, ஆனா யூஸ். கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் அழகு கிடையாது, ஆனா டெய்லி யூஸ் ஆகும். அது யூஸ் ஆக ரீசன் என்ன தெரியுமா? அந்த பாத்திரத்துல ஒரு கை பட்டுட்டே இருக்கும். உறவில் எந்த பாத்திரம் இருக்குதோ அந்த பாத்திரம் தான் உபயோகப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு சபையிலே தேவ பிள்ளைகளிடத்தில் சத்துரு கை வைத்த முதல் பிரதானமான காரியமே தேவனோடுள்ள உறவை துண்டிக்கிறான். ஹல்லேலூயா.
ஏதேன் தோட்டத்தில் அதை தானே செய்ய துவங்கினான் சாத்தான். ஆமென். ஆண்டவர் கொடுத்த நன்மையான கனிகளை புசிப்பதை தடுப்பதல்ல சாத்தானுடைய தந்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறதல்ல சாத்தானுடைய விருப்பம். நீங்க இன்னைக்கு 5000 ரூபாய் சம்பளம் 50,000 நாளைக்கு மாறுறதுனால சாத்தான் நெஞ்சு பிடிச்சல சாவல மாட்டான். ஆமென். அவனை சேவிக்கிறவங்க 5 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறான். ஸோ நீங்க 5000 50,000 வாங்குறதல்ல விஷயம், நீங்க தேவனோடு உறவாடுறதா விஷயம். எனவே சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, உங்களை தேவனை விட்டு பிரிக்க என்ன செய்யணுமோ அதை தான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அன்பு சபையை, உறவை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளுக்கு நாள் உறவில் வளருகிறவன் தேவனுக்காய் உபயோகப்பட்டு கொண்டே இருப்பான். ஆமே. எப்படி உபயோகப்படுத்தணும் கர்த்தர் பயன்படுத்துவார். அவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆவியானவர் என்னோடு பர்சனலா இடைப்பட்டிருக்க வார்த்தை இதுதான். இந்த நாட்களில் உறவை பலப்படுத்து அப்படின்றார். உறவை பலப்படுத்து. இந்த உறவுக்குள் இருந்து எந்த வாழ்க்கை நஷ்டப்படுகிறதோ அந்த வாழ்க்கையில சத்துருவின் ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருக்கும். தாவீது ஃபர்ஸ்ட் செய்யற காரியமே அந்த கற்களை எங்க கொண்டு வரார்னா, எங்கேயோ கிடந்த கல்லை எடுத்துட்டு அந்த உறவுக்குள்ள கொண்டு வரார். இந்த உறவுக்குள் இருந்து 5 கற்கள்ல எந்த கல்லை எடுத்து எரிஞ்சாலும் அந்த கல் பயன்படும். ஹல்லேலூயா. ஏமாத்தாது. அந்த கல்லை பயன்படுத்தும் போது அது ஏமாத்தாது. உறவில் இருக்கிறவன் கர்த்தருக்காய் பயன்படுவான். அவன் வாழ்க்கை கனிவுள்ள வாழ்க்கையாய் மாறிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தை பேசும்போது அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவரோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய லைஃப்ல இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. சர்ச்சில் கூடி வரும்போது ஆராதிக்கிறோம், ஒரு ஜெபத்தில் கூடும்போது கூடி ஜெபிக்கிறோம், இதெல்லாம் ஓகே. ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிறது, இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட அறையில் தேவனோடு உள்ள உறவு எவ்வளவு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பல பலன்களை கர்த்தர் காண பண்ணி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துலேருந்து ஒரு சாட்சியை ஆவியானவர் சொல்ல வைத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த உணர்த்தின ஒரு காரியம். என் வாழ்க்கையில் 4 வருஷம் கழிச்சுதான் ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் ஐசக். அவன் பிறந்தது எனக்கு ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் 4 வருஷம் காத்திருக்க வச்சு அதில் தான் ஆண்டவர் அநேகம் உருவாக்கி அநேக பாடல்களை கொடுத்து அந்த 4 வருஷம் இன்னைக்கு, அந்த 4 வருஷத்துக்காக இன்னைக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு பிள்ளை பிறக்காதான்னு கதறி அற்புதம் செய்யுங்கப்பான்னு பாட வச்சவர் இன்னைக்கு 3 பிள்ளைகளை தந்து போதும்னு சொல்ல வச்சிட்டார். 3வது பிள்ளை பறக்கும்போது ஆண்டவரே போதும் இனி தந்துடாதீங்க. ஆமென். ஆண்டவர் பிளஸ் பண்ண தொடங்கிட்டாருன்னா போதும்னு சொல்ல வச்சிருவார். வாங்குறது வர தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ அவன் பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவன் பிறந்து இப்போ வளர தொடங்குறான். அவனுடைய பிறப்பை குறித்து நான் நிறைய இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறேன். அந்த சாட்சி சொல்லும்போது எனக்கு அதிகமாக சந்தோஷம் வரும். அவனை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம். இப்போ 6 மாதம்லாம் அவன் வளரும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை. 6 மாதத்துலேருந்து அவன் என்ன அப்பான்னு சொல்கிறத நான் கேட்கணும். அவன் வாய்ஸில் அப்பான்னு சொல்கிற அந்த சவுண்டை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பிள்ளைங்க அவங்க அப்பாலாம் அப்பான்னு கூடும்போது அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு இப்போ இவன் பிறந்த உடனே அப்பா சொல்கிறான்னு சொல்லி 6 மாதத்துலேருந்து அவன் பக்கத்துலேருந்து அப்பா சொல்கிறான்னு டீச் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ அவன் சொல்ல மாட்டான். 6 மாத பிள்ளை என்ன சொல்லும். இப்போ 8 மாதம் ஆயிடுச்சு. மெதுவாக ஒரு வார்த்தையை சொல்ல தொடங்கினா அவன் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை அல்லேலூயா. ஏன்னா சர்ச்சிலே வளர்றதுனால அல்லேலூயான்னுவான். அது நாங்கள் அல்லேலூயான்னு எடுத்துக்கிட்டோம். அல்லேலூயான்ட்டான். அடுத்து என்ன சொல்லிட்டான்னு அம்மா சொல்லிட்டான். யாரை பார்த்தாலும் அம்மா, என்னை பார்த்தாலும் அம்மா, என் ஒய்ஃபை பார்த்தாலும் அம்மா, எங்கள் அம்மாவை பார்த்தாலும் அம்மா, யாரை கூப்பிடனாலும் அம்மா அம்மா அம்மா. வாயில் அதிகமாக அவன் சொல்கிற வார்த்தையே அம்மா. இது என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்தாயிடுச்சு. பார்த்தீங்களா, என் பிள்ளைக்கு என்ன பாசம். 10 மாதம் சுமந்து பெற்று கஷ்டப்பட்டது நான் தான். அதனால என் பிள்ளைக்கு என் மேலே தான் பாசம் அதிகம்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு பொறாமையாக இருந்துச்சு. ஆனாலும் சரி 8 மாதம் தான் ஆகுது. பார்க்கலாம், 1 வருஷம் ஆச்சு, 1.25 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, 1.25 வருஷம் ஆச்சு. இப்போ 2 வயசு ஆக போகுது. இதுக்கிடையில் அவன் நிறைய வார்த்தைலாம் சொல்ல தொடங்கிட்டான். அம்மா சொல்லிடுவான், தாத்தா சொல்லிடுவான், பாட்டி சொல்லிடுவான், அப்படி நிறைய கஷ்டமான வேர்டெல்லாம் சொல்ல தொடங்கிட்டான். எல்லாம் சொல்லிட்டான். எது மட்டும் சொல்ல மாட்டான்? என்ன சந்தோஷமா சொல்றிய? ஆமாம், அப்பா சொல்ல மாட்டான். நானும் பக்கத்துலேருந்து டீச் பண்ணடே, அம்மா சொல்கிறதில்ல அதில் இம்மாவை எடுத்துட்டு இப்பா போட. அவன் ஆன்னு வருவான், நானும் ஆசை ஆன்னு இருப்பேன், அம்மான்றான். அப்படியே குத்தணும் போல இருந்தான். எவ்வளோ டீச் பண்ணி பார்த்துட்டேன். 2 வயசு, இப்போ 2 வயசு ஆக போகுது. அவன் இதுவரை வேற எந்த வார்த்தையும் சொல்லலைன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நிறைய சொல்லிட்டா, டே கஷ்டமானதெல்லாம் சொல்லிட்டேன், இந்த அப்பான்னு சொல்றது உனக்கு என்ன? எவ்வளோ டீச் பண்ணி பார்த்துட்டேன், சொல்லவே இல்லை. எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் வெளியில் காட்டிக்கல. ஆனால் என்ன ஆண்டவர் அவன் அப்பா சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண தொடங்கிட்டேன். அப்போ தான் அந்த இயரில்
எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது. அந்த யூத் மீட்டிங்கில் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது இந்த ஒரு பாட்டில் பாடி ஆராதிக்கிறேன். அப்பா அப்பா மகனா மகனா, இந்த பாட்டை பாடி ஆராதிக்கிறேன். ஆராதனைலாம் முடிச்சுட்டு யூத் மீட்டிங் முடிச்சு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மத்தியானத்துக்கு பிறகு என் ரூமில் இருந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் உண்டு. அந்த ஸ்பீக்கரில் காலையில் நடந்த சர்வீஸ் லைவ் இருந்ததுனால அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நானும் என் பையன் எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் பெட்டில் இருந்து ஃபஸ்ட்லேருந்தே பாட்டு ஓடுது. நானும் கை தட்டுறேன், என் பிள்ளையும் கை தட்டுறான், ஜாஃபியாவும் கை தட்டுறான். அப்படி பாடிட்டு இருக்கிறோம். அவன் அப்படியே துள்ளி நிற்கிறான். இந்த ஆராதனை செஷன் வரும்போது நான் கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு கிச்சன் போயிட்டு வரேன். என் ஒய்ஃபு கிச்சனில் தான் இருக்கிறான். தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வரும்போது அப்பா பாடுற சவுண்ட் கேட்குது. என் ஸ்பீக்கரில் என் வாய்ஸ் கேட்குது, அப்பா பாடுது. என் வாய்ஸ் கேட்குற கூட்டத்தில் இன்னொரு வாய்ஸ் கீச்சு சவுண்டில் கேட்குது, அப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இது என்னடா லைவ்ல இது ஆடியோ மிஸ்டேக் ஆகிட்டா இல்லை வேற எவனாவது மைக் எனக்கு தெரியாமல் எடுத்து பாடிட்டான்னாட்டு ஓடி வந்து டோர் வாசல் அப்படி வாசல் நின்று இப்படி எத்தி ரூமுக்குள்ளே பார்க்குறேன். என் பிள்ளை பெட்டுல முழங்கால் போட்டுட்டு 2 கையை உயர்த்தி அப்பா இப்படியும் பாடிட்டு இருக்கிறான். எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. விடுவேன் நான் என் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு ஓடி போய் கையை பிடிச்சி கூட்டிங்க வா, என் பிள்ளை அப்பான்டான்னு அந்த பாட்டை ரிப்பீட்டடாக போட்டு விட்டு அவனை அப்பா சொல்ல வச்சு அன்னைக்கு சொல்ல தொடங்கினவன் இன்னைக்கு வர சொல்லிட்டு இருக்கான். அப்பா அப்பா அவனை திரும்ப அதை சொல்ல வச்சு பாட்டை போட்டு விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்பி, ஐயா உங்கள் பாட்டுனால என் பிள்ளை என்ன அப்பான்ட்டான். நானும் 2 வருஷமா டீச் பண்ணி பார்த்து சொல்லலை. எனக்கு சந்தோஷம் தாங்க. அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் தட்டி பேசுகிறார். அதாவது இதை உணர்த்துறதற்காக ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைய 2 வருஷம் அப்பா சொல்ல விடலை. என்ன உணர்த்தினார் தெரியுமா? உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னு கேட்டார். ஆண்டவரே இது என்ன கொஸ்டின் ஆண்டவரே? நீங்கள் தந்த பிள்ளைப்பா, பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்ன இடத்துல நீங்கள் தந்த பொக்கிஷம் ஆண்டவரே. நான் உனக்கு கொடுத்த பிள்ளை ஒரு 2 வருஷம் வரை உன்னை அப்பான்னு சொல்லலைன்னதும் உனக்கு வலிக்குதுல்ல? நீ என்கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு கேட்டார். நீ என்கிட்ட பழகி எவ்வளோ நாள் ஆச்சு கேட்டார். அதுக்காக ஜெபிக்க மாட்டேன்னு கிடையாது. ஜெபிப்பேன் எதுக்கு தெரியுமா? பயன்படுறதுக்காக. ஆண்டவர் இன்னைக்கு மீட்டிங் போகிறேன், என்ன செய்தி கொடுக்கணும்? ஆண்டவரை இன்னைக்கு ஊழியத்துக்கு போகிறேன், என்ன பேசணும்? ஆண்டவர் இங்கே போகிறேன், ஆண்டவரை பாதுகாத்துக்கோங்க. என் தேவைக்காக பேசுவேன், பழகிறதுக்காக பேசுகிறேன். இன்னைக்கு ஜெபிக்க இருந்தாலே நமக்கு ஏதோ நீட் இருக்கணும், ஏதோ தேவை இருக்கணும். அப்படி இருந்தால் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நம்ம இருப்போம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா உட்காரும். ஏன்னா அவர் ஏதாவது செய்யணும். இதுக்கு உட்காரடே, நீ தேவைக்கு உட்காரதோட என்ன பழகிறதுக்கு உட்காரு. மோசே மலைக்கு மேல ஏறுறது ஆண்டவரை என் திக்குவாய மாத்துங்கன்னு கேட்கறது கிடையாது. என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. அதனாலதான் மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமா எழும்பும் போது ஆண்டவர் கோவம் வந்து சொல்ற, உங்களுக்கு மோசை பத்தி தெரியுமா? ஏதாவது உங்களுக்கு நீங்க தீர்க்கதரிசியும் போல ஏதாவது காட்டணும், ஏதாவது ஒரு தெரியணும், இப்படி இருப்ப. மோசை அப்படி கிடையாது. அவன் என்கிட்ட முகமுகமா பேசுறவன்பா, அவன் என்கிட்ட பழகுறவன்பா. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுறது போல அவன்கிட்ட பேசுறேன். அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, ஒரு வார்த்தை கேட்கிற ஆண்டவரோடு பழகி எவ்வளவு நாள் ஆகிடுச்சு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உண்டாக்கினது பழம் சாப்பிடுறதுக்கு இல்லை, பழகுறதுக்கு. இன்னைக்கு வாங்கிட்டே இருக்கிறோம். எப்போதான் இதாக தெரியல, பழகுறோமா? கல்லை எடுத்து உறவுக்குள்ள கொண்டு வர இந்த பழக்கம் நமக்கு லைஃப்ல இருக்குமானால் ஒரு நாள் கூட தோற்க விட மாட்டார் எந்த இடத்துலயும். ஆமா, எடுத்து போட்ட கல்லு ஃபர்ஸ்ட்ல ஒருவேளை பார்த்து எடுத்திருப்பார். ஆனா பைக்குள்ள இருந்து எடுக்கும் போது எந்த கல்லு ஃபர்ஸ்ட் எடுத்தனா அந்த கல்லுன்னு எடுக்கல, கை போட்டு எடுக்கிறார். அதுல எந்த கல்லு மாட்டாலும் ஜெயிக்கும், எந்த கல்லு மாட்டாலும். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் பழகுறவன் யாரா இருந்தாலும் அவன் தோற்க கர்த்தர் விட மாட்டார். அவனை கர்த்தர் ஜெயமாய் தான் நிறுத்தி கொண்டிருப்பார். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட, ஆமென், என்னோடு கூட அவன் வந்து என் சிங்காசனத்தை அவனுக்கு நான் கூட பெற்றார். ஆமென். பல உறவு. இன்னைக்கு இந்த உறவு தான் அநேகர் வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற வேதனையான சில காரியங்கள். பழையது போல ஜெபிக்க முடியல பாஸ்டர், பழையது போல ஆண்டவருக்கு முன்பாக உட்கார முடியல, பழையது போல ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆமே, கடந்த டிசம்பர் நினைக்கிறேன், ஒரு சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே நினைக்கிறேன், சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது அப்போதான் ஆண்டவர் வந்து ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஆராதிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசுகிறார். ஆமே,
அப்போ ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசின வார்த்தை, உனக்கு ஒன்றும் இல்லாத போது என்னை எவ்வளோ பிடிச்சிக்கிட்டல, ஒன்றும் இல்லாத போது நீ என் மேலே வச்ச அன்பு எப்படி இன்னைக்கு நான் நிறைய கொடுத்ததும் கொஞ்சம் விலகி போயிட்டல அப்படின்னா. நான் உனக்கு ஏன் நிறைய தந்தேன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லாத போதே என் பிள்ளை என்கிட்ட இவ்வளோ நெருங்குறானா, நிறைய கொடுத்த என் பிள்ளை இன்னும் நெருங்குவான்னு பார்த்தா நிறைய உனக்கு தந்துட்டேன், நீ என்ன விட்டு போகிற. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டார் பாருங்க, அப்போ நான் எல்லாம் எடுத்துறட்டான்னு கேட்டார். ஆண்டவர் ஒன்றும் இல்லாத போது ஆண்டவர் எங்க நம்ம லைஃப்ல இன்னைக்கு நிறைய ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒன்றும் இல்லாத போது நாம் ஆண்டவர் மேல் வைத்த வைராக்கியம் என்ன, இப்போ எப்படி இருக்கிறோம்? அன்னைக்கு எல்லாமே அவர் தான். இன்னைக்கு சிம்பிளா ஒரு வேர்ட், டைம் இல்லை பாஸ்டர், பிஸி பாஸ்டர், எல்லாமே ஷார்ட் ஆகிடுறோம்ல. இன்னைக்கு வந்து எதுவுமே நமக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவர் டைம்ல ஸ்பெண்ட் பண்றது வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உறவில் இருக்கிறவன் கர்த்தருக்காக உபயோகப்பட்டு கொண்டிருப்பான். ரெண்டாவது, இந்த பையனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஏன் இந்த பைக்குள்ள போடுறார்? இந்த பைக்கு ஆற்றிலிருந்து எடுத்த கல் அல்ல ஜெயத்தை கொடுத்தது, பையிலிருந்து எடுத்த கல்லு தான் ஜெயம் கொடுக்குது. அப்படி இந்த ஆற்றில் இருந்த கல்லு இந்த பைக்குள்ள போனது, அப்படி என்ன விசேஷம் வந்துட்டு? கல்லு தானே, ஆனா ஆற்றிலிருந்து எடுத்து டைரக்டா பயன்படுத்தாம அதை எடுத்து பைக்குள்ள போட்டு இந்த பையிலிருந்து கல்லை எடுத்து பயன்படுத்துற, அது தாவீதை ஜெயிக்க வைக்குதுன்னா ஏதோ சம்திங் அதுக்குள்ள நடந்திருக்குன்னு. அப்படி என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பை எப்பொழுதுமே தாவீதோடு இருக்கிற பை. நான் விசுவாசித்து இந்த வார்த்தையை தியானித்ததை சொல்லுகிறேன். ஆமென். சாமுவேல் வீட்டில் வந்து அபிஷேக தைலம் ஊற்றும் போது 7 பேரை கொண்டு வந்து முதலாவது நிறுத்துகிறான் தகப்பன். ஆமே, அவர்களை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறார். 7 பேர் இல்லை என்று சொன்னது சாமுவேல் கேட்கிற, வேற ஏதாவது பையன் உனக்கு இருக்கிறானா என்று கேட்டது. எஸ், ஒருவன் இருக்கிறான், காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வான்னு சொன்னது. இப்போ தாவீதை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரும்போது குளிப்பாட்டி கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? அவன் என்ன வஸ்திரம் போட்டிருக்கிறானோ அப்படியே, ஏன்னா சாமுவேல் கூட்டு வர சொல்லியிருக்கிறான், சாப்பிடலனும் வேகமாக கூட்டு வரும்போது அவன் மெய்ப்பனுடைய வஸ்திரத்தை தான் போட்டு வருகிறான். அந்த வஸ்திரத்திற்கூட எதுவும் இருந்திருக்கும் தெரியுமா? இந்த பையும் இருந்திருக்கும். இப்பொழுது ஊட்டப்படுகிற அபிஷேகம் தைல அபிஷேகம். வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் சிரசின் மேல் ஊட்டப்பட்ட அபிஷேகம் அவன் தாடி வழியாய் வடிந்து, அவன் வஸ்திர வழியாய் வடிந்து, அவன் சரீரம் முழுவதும் பாயும். அதே போல இப்பொழுது தாவீதின் மேல் ஊட்டப்பட்ட அந்த தைல அபிஷேகம் நான் விசுவாசிக்கிறேன், அது வடிந்து 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 அட்லீஸ்ட் 2 டிராப் ஆகுது இந்த பைக்குள்ள போயிடும். பார்க்கிறவங்களுக்கு இது அடப்பை, நான் சொல்லுவேன் இது அபிஷேக பை. அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட கல் எதுவா இருந்தாலும் அது தாவீதால் பயன்படுத்தப்படும். உறவு ரொம்ப முக்கியம், அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருக்காய் பயன்பட முடியாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்களை பார்த்து சொல்லுவார், எப்பா நீங்க போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்க, எல்லாம் ரைட், ஆனா ஆவேசத்தில் எழும்பி போயிடாத, முதல்ல வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்தை சுதந்திரித்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் எனக்கு சாட்சியாயிருங்கள். அபிஷேகம் பண்ணப்படாமல், அபிஷேகம் ரொம்ப அவசியம். அபிஷேகம் என்பது வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல. அந்நிய பாஷை பேச வேண்டும், அது நிச்சயமாய் பேச வேண்டும், அது நம்முடைய பக்தி விருத்திக்கு எதுவானது, அது பரலோக பாஷை, அது தேவனோட ரகசியங்களை பேசுவது, இதெல்லாம் உண்மை. ஆனால் அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல. அபிஷேகம் நம்மை தேவனுக்காய் பயன்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு கல் இந்த பைக்குள்ள, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பைக்குள்ள இந்த கல்லு கொஞ்ச நேரம் இருந்ததுமே அந்த கல்லை எதற்கு தான் எடுக்கிறா தெரியுமா? தாவீது எதற்கோ பயன்படுத்தல, தமக்கு பயன்படுத்த எடுக்கிறார். அப்போ இந்த பைக்குள்ள இருக்கும்போது அபிஷேகம். எனவே தான் அபிஷேகத்திற்காக தினமும் வாஞ்சியுங்கள். பெறாதவர்கள் அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். பெற்றவர்கள் நாளுக்கு நாள் அதை எரிய பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை அவித்து போற்றக்கூடாது. நம்முடைய லைஃப்ல அபிஷேகம் குறையுதுன்னா நம்ம விழுந்துருவோம்னு அர்த்தம். அபிஷேக ஆனல் நம்ம லைஃப்ல மங்கி போகுதுன்னா நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அபிஷேகம் எரியுமானால் எத்தனை விரியன் பாம்பு நம்மை கவ்வினாலும் அதுதான் சாகுமே தவிர கர்த்தர் நம்மை சாக விட மாட்டா, நம்மை ஜெயிக்க வைப்பா. ஹல்லேலூயா. மெலித்தா தீவில் வந்து அக்கினியை மூட்டி கொண்டிருக்கும் போது பவுல் சில விறகுகளை எடுத்து போடுகிறார். வேற யாரு விறகு எடுத்ததும் இந்த பாம்பு வரல, பவுல் விறகு எடுத்தாத இந்த பாம்பு. ஆமே, சில நேரத்தில் வேற யாருக்கும் பிரச்சனை வராது. நம்ம அதனால சில நேரத்தில் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ.
நம்ம விறகு எடுத்தாதான் சிலதெல்லாம் வெளியில வரும். ஆனா இப்போ பாம்பு கவ்விட்டு விழுந்திருக்க வேண்டியதுதான், அது கவ்வி என்ன பண்ணிட்டு இருக்கான், தொங்கிட்டு இருக்கு. சில பிரச்சனை நம்மளை விட்டு போவோம் செய்யாது, 4 பேர் பார்க்கறது மாதிரி தொங்கிட்டே இருக்கும். இப்ப எல்லாரும் பார்த்தது என்ன சொல்றாங்கன்னா, இவன் தான் கொலை பாதகன், இவன் இப்ப சாவான் பாருங்கன்னு அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது பவுல் சாகவில்லை, மாறாய் பாம்பு. இந்த பாம்பு சாகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? 2 ரீசன் அவைக்குரிய அர்த்தத்தோட சொல்றேன். ஒண்ணு, பவுலுக்கு முன்னாடி என்ன எரியுது? அக்கினி எரியுது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, லைஃப்ல அக்கினி எரியறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா விஷம் உள்ள போயிடும். இந்த வல்லமை ஏன் பவுலை தொடலைன்னா, முன்னாடி அக்கினி எரியுது. நான் அதை இன்னும் சொல்றேன், பவுலுக்கு முன்னாடியும் அக்கினி எரியுது, உள்ளேயும் அக்கினி எரியுது. ஹல்லேலூயா. எனக்குள்ள அபிஷேகம் எரிந்து கொண்டிருந்தால் எந்த விஷப்பூச்சி கவ்வினாலும் அது சாகுமே தவிர கர்த்தர் என்னை சாக விட மாட்டார். ஆமென். அபிஷேகம் உள்ளவனுக்கு போராட்டம் உண்டு, அபிஷேகம் உள்ளவனுக்கு பிரச்சனைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. அவனுக்கு தான் அதிக பிரச்சனைகள் வரும், ஆனால் பிரச்சனைகள் முடியுமே தவிர அபிஷேகம் உள்ளவனை கர்த்தர் முடிய விட மாட்டார். ஹல்லேலூயா. எனவே தான் அந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இன்னுமுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த ஆவி இந்த பைக்குள்ள போட்ட இந்த கற்களை தாவீது எடுத்து பயன்படுத்த. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அடுத்தது என்ன, இந்த கல்லு எப்படி பயன்படுகிறது என்றால், உறவுக்குள் கொண்டு வந்தது மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல. தாவீது பெலிஸ்தியன் எதிர்த்து வரும்போது அவன் ஓடி போய் தாவீது அந்த அடப்பைக்குள்ள கை போட்டு ஒரு கல்லை எடுத்து பயன்படுத்துகிறான். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவன் பயன்படுத்தாமல் ஒருவராலும் பயன்பட முடியாது. எனவே ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்க வேண்டியது, அநேக ஊழியர்கள் இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், ஆமே ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும். ஆண்டவர் எப்படி பயன்படுத்த சித்தமோ அப்படி பயன்படுத்தும். ஆமே. இங்க எத்தனை கல் இருக்குது? இந்த கல்லை எடுக்கும்போது வருஷம் பார்த்தாரா? ஃபர்ஸ்ட் இந்த கல்லை தான் எடுத்து, அதனால இந்த கல்லை தான் எடுக்கணும்னு பார்த்தாரா? எந்த கல்லை எடுத்தாரோ அது, அந்த கல்லு பயன்படும் போது உள்ள இருக்கிற கல்லுக்கு பொறாம வந்துச்சா? உள்ள இருக்க கல்லு சண்டை போட்டுச்சா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நான் தான் ஊழியத்துக்கு வந்தேன், நீங்க என்ன பயன்படுத்தாம அந்த கல் எடுத்து பயன்படுத்துறீங்க, சண்டை போடல. அவருக்கு எப்போ பயன்படுத்தணும்னு தோணுதோ அப்போ பயன்படுத்துவார். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அதுதான் சொல்றதுக்கு இதை எடுத்த சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்த கல்லு சரியா பயன்படணும். பைக்குள்ள போட்டார், தெரிந்தெடுத்தது கிருபை, உறவுக்குள் கொண்டு வந்தது கிருபை, அபிஷேகித்தது கிருபை. இத்தனையும் செய்தவர் நம்பி கையில் எடுப்பார். கையில் எடுக்கும் போது நான் ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது, நான் ஜெயத்தை கொடுக்கணும். ஆமென். எனவே இந்த பகுதியை இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை கையில் எடுக்கிறீங்கன்னா பயன்படுவேன், நம்பிக்கை இருந்தா கையில் எடுங்க, இல்லைன்னா உள்ளே கையில் எடுத்து பயன்படாமல் போவதை விட நான் உறவுக்குள்ளே இருப்பது நல்லது. ஆண்டவரே நான் பயன்படுவேன்னா கையில் எடுங்க, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன்னா கையில் எடுங்க, நான் உங்களுக்காக சரியா நிற்பேன்னா கையில் எடுங்க, இல்லைன்னா என்னை இன்னும் உருவாக்குங்க ஆண்டவரே, இன்னும் என்ன உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமை. உருவாக்கப்படுகிற நிலையில் இருக்கிறவன் பாக்கியவான், அவனை கர்த்தர் உபயோகப்படுத்தி நிறுத்துவார். கையில எடுப்பார்னா, கையில எடுத்துட்டார்னா அன்பு சகோதர சகோதரி, அவருக்கு நீங்கள் பயன்படுத்தான் ஆகணும். அதுல ஏமாற்றத்தை கொடுத்துறாதீங்க. அத்தி மரத்தை கொண்டு வந்து நட்டனவர் தோட்டக்காரர் இப்பொழுது எஜமான்ட்ட சொல்லுகிற, இந்த 1 வருஷம் கொடுங்க, இந்த 1 வருஷம் கொடுங்க, நான் இதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது எஜமான் தோட்டக்காரர் வார்த்தையை கேட்டு போயிட்டார். ஆனா தோட்டக்காரருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த வருஷம் இந்த மரம் என்னை ஏமாத்தாது, இந்த வருஷம் இந்த மரம் என்னை ஏமாத்தாது. அவர் நம்பி சில நாட்களை கர்த்தர் தரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் ஏமாற்றாத வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். அவர் வெட்கப்பட்டு கையில எடுத்த அந்த கல்லு தாவீதை வெட்கப்பட்டு போக விடவில்லை. தாவீது கோலியாத்தை முறியடித்தான், தாவீது நாமம் தேசத்திலே உயர்த்தப்பட்டது. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவர் என் நிமித்தம் சத்துருவின் கோட்டை உடையனோ, தேவநாமம் உயர்த்தப்படணும் விரும்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் நல்ல உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன்
ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. சொல்ல, இந்த உடலும் உள்ளமெல்லாம் இந்த ஹalleluya அன்பர் உமக்காக. ஓ இந்த உடலும் உள்ளமெல்லாம் இந்த உடலும் ஹalleluya. ஒரு விஷயம் கூட வலது கரத்தை உயர்த்தி உமக்காகத்தானே ஐயா உமக்காக. ஆண்டவர் உறவுக்குள் இருக்கிற அனுபவம், ஆண்டவர் அபிஷேகிக்கப்படுகிற அனுபவம் ஒரு விஷயம் கூட எங்களுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்ட கிருபை தருகிறார். வாழுகிற நாட்கள் உமக்கு பயன்படுகிற நாட்களாய் மாறட்டும். என் நிமித்தம் என் தேவன் வெட்கப்படக்கூடாது, என்னை வெட்கப்பட்டு போக விடாதவரே. ஹalleluya. இந்த உடலோ அன்பரே அன்பர் உமக்காகத்தானே. சொல்லு, இந்த உடலும் உள்ளமெல்லாம் இந்த உடலோ ஹalleluya அன்பர் உமக்காக. கடைசி 2 கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ஆசையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. பாடுகிற ஆசையெல்லாம் ஆசையெல்லாம். சபையே, வாழுகிற நாட்கள் அவருக்காய் வாழுங்கள். கர்த்தருடைய கரமுகளை உயர்த்தும், கர்த்தருடைய கரமுகளை பயன்படுத்தும், கர்த்தருடைய கரமுகளை ஆசீர்வதிக்கும். இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும்படி ஏவப்படுகிற அன்பான ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஆற்றிலிருந்து தூக்கி பைக்குள் போட்டவர் ஒரு நேரத்தில் பைக்குள்ளிருந்து தம்முடைய கரத்தால் உங்களை உயர்த்தி பயன்படுத்துவா. ஆமென். பைக்குள்ள வச்சு மறந்து போகிறவர் கிடையாது, உறவுக்குள் வைத்து உங்களை மறந்து போகிறவர் கிடையாது. அவர் தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தின் மறைவில் நம்மை வைத்து ஏற்ற நேரத்திலே அவர் நம்மை கண்மலை மேல் நிறுத்துவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோட அபிஷேகத்தோட அந்நிய பாஷைகளோட இதோ ஒரு புது கிருபையோடு ஒரு புது பலத்தோட இதோ பைக்குள் வைக்கப்பட்ட கல்லின் மேல ஒரு அபிஷேகம் உண்டானது போல இதோ இங்கிருந்து நீ புறப்படும் போது இதுவரை அது பயன்பட்டது போல அல்ல, ஒரு புதிய அபிஷேகத்தோட கோலியாத்தின் தலையை முறிக்கிற அபிஷேகம், அதிகார அபிஷேகம், ஆளுகை செய்கிற அபிஷேகம். உன் நிமித்தம் ஒரு கூட்டம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக, உங்கள் நிமித்தம் பட்டணம் களி கூறுவதாக, உங்கள் நிமித்தம் தேசம் தேவனை உயர்த்துவதாக. அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட அபிஷேகம் என் மேல தாங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். இது உண்மை, இது உண்மை. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தரை பிரித்தெடுத்தது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளோடு இதோ தேவ பல தேவ பல தேவ பல. ஓ கிதியோன் மேல் இறங்கின அபிஷேகம், யோசுவாவின் மேல் இறங்கின அபிஷேகம், மோசே மேல் இறங்கின அபிஷேகம், சீசர் மேல் இறங்கின அபிஷேகம். புறப்படு, கர்த்தருக்கு எழும்பி பிரகாசி. ரபால கதா ரிவானா ஹந்தல ரகரபல போஷலதரியா தரபா. பைக்குள் எடுத்தவர் உன்னை கரத்திற்குள் பயன்படுத்துவார், பைக்குள் வைத்தவர் உன்னை கரத்தால் பயன்படுத்துவார். உங்கள் நிமித்தம் ஒரு கூட்டம் தேவனை அறியும், என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதா.